தான் நினைத்ததை நினைத்த இடத்தில் செய்து முடிப்பேன். என்னை யாராலும் தட்டி கேட்க முடியாது. மீறி கேட்டால் நான் அவர்கள் மீது பொருளாதார தடை விதிப்பேன் அல்லது அவர்களின் மீது வரியை அதிகரிப்பு செய்வேன் என்று சொல்லி தன்னை உலகின் ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டவராக நிலைநிறுத்திக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இந்த எல்லா ஆட்டங்களுக்கும் ஒத்திசைந்து ஒத்துதி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இந்த இரண்டு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த அது பெரிய மத்திய கிழக்கு போராக இன்று மத்திய கிழக்கு முழுவதும் பற்றி எறிந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வு இதை ஒரு பாரதூரமான மனிதாபிமான செயல்பாடாக இன்று சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் இலங்கையினுடைய காலி துறைமுகத்தை அண்டிய கடல் பரப்பில், சர்வதேச கடல் பரப்பில் குடிகொண்டிருந்த ஐரிஸ் டினா எனக்கூடிய ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் அமெரிக்காவினால் தாக்கப்பட்டது. இந்த தாக்கப்படக்கூடிய நேரத்தில் அங்கு 180 ஈரானிய கடற்படை மாலுமிகள் இருந்ததாகவும் பெரும்பாலானோர் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் 30 பேர் அளவிலே இலங்கையினுடைய கடற்படையினால் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் காலி அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இலங்கையினுடைய இந்த மனிதாபிமான செயல் உண்மையில் ஒரு பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி அடையாத, ஆயுத பலத்தில் அதிகமான தன்னிறைவு அடையாத, தற்போது வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு இலங்கை. இந்த நிலைமையில் அமெரிக்காவா ஈரானா என்ற எந்த நடவடிக்கையினையும் முழுமையாக எடுக்க முடியாவிட்டாலும் இலங்கையினுடைய இந்த மனிதாபிமான செயற்பாடு உண்மையில் பாராட்டுக்குரியது. இந்த நிலையில் ஈரானுடைய மற்றும் ஒரு கப்பல் நேற்றைய தினம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி இப்பொழுது இலங்கையை அண்மித்த சர்வதேச கடற்பரப்பிற்கு வந்திருந்தது. அதில் சுமார் 208 பயணிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 208 பேரையும் உடனடியாக மீட்டு அவர்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இதை அடுத்து இலங்கையினுடைய கடற்படை விரைந்து அவர்களை மீட்டு அவர்களுக்குரிய உதவிகளை வழங்குவதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. இந்த விஷயங்கள் இலங்கையினுடைய அரசியல் சூழ்நிலையில் ஈரானா அமெரிக்காவா என்று சொல்லி பார்க்காமல் மனிதாபிமான ரீதியாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காலி அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 30 ஈரானிய மாலுமிகளுக்கு அடிப்படை உதவிகளை காலியைச் சேர்ந்த பொதுமக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய தினம் மிகவும் பேசுபொருளான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. இலங்கையினுடைய இந்த மனிதாபிமான செயல்பாடு, இலங்கை மக்களின் மனிதாபிமான செயல்பாடு உண்மையில் பாராட்டுக்குரியது. இது ஈரானா, முஸ்லிம்களா, அமெரிக்காவா என்பதை தாண்டி தன்னுடைய நாட்டு பரப்புக்குள் நுழைந்த ஏதோ ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் காக்கும் உதவிகளை செய்து கொடுத்திருப்பது உண்மையில் பாராட்டுக்குரியதுதான். இதை நாம் எல்லா விடயங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக பாராட்டுவதை சிறந்தது. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.